என்னது இது? இதுக்குதான் டீ ஆத்தாம கேட்கணுங்கிறது. அப்படி கேட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வரும். அப்பயும் பால் வராதா? பால் இருந்தா தானடா வர்றதுக்கு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை என்ன பார்த்தா அவன் இவன் சொன்னா ஒத்தாளுக்கும் அப்பனுக்கும் நீ இல்லாம முடியும் பார்த்து. நான் பெரியாளாய் இன்ஜினியர் ஆகுவோமா? சரி சாமி, சரியா? அம்மா நானும் பெரியாளாய் டாக்டரை உனவே பாத்துக்கிறேம்மா. சரி சாமி. என்ன மாப்பிள்ள எங்கெங்கயோ வேலைக்கு போய் கடைசியில இங்க இருந்து வரப்ப விட்டுட்டு இருக்கீங்க? என்ன பண்றது? எங்கெங்கயோ வேலைக்கு போனாலும் கடைசியில சோத்துக்கு இங்க தானே வர வேண்டியதா இருக்கு. இதுல என்ன லாபம் கிடைக்குன்னு விவசாயம் பாக்குறீங்க? விவசாயத்துல லாபம் கிடைக்காதான், ஆனா லாபத்தை பார்த்தா சோறு கிடைக்காது. நமக்கு என்னதான் இருந்தாலும் சோறு முக்கியம்ல. ஆமா, நீங்க என்ன கிட்ட? இல்ல மாப்பிள்ள, எங்க கம்பெனி 2 நாள் லீவ் விட்டாங்க, அதான் ஊர் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா கிளம்ப வேண்டியதுன்னு அப்புறம் எதுக்கு ஏன் பொழப்பு வந்து நோன்றிய? சரி, நம்ம காலி விட கிடா பூச போடுறாங்களா, இல்ல போவோம். அப்படியா? சரி சரி, போங்க போங்க, வரேன். சரி சரி, வந்துருங்க, முன்னாடி போய் நிக்கிறேன். சரி சரி, போங்க போங்க. என்ன அண்ணா, பெரிய என்ன இந்த நக்கல் தாயா உனக்கு? வாயில நாய் கூட ஒண்ணு மதிக்காதியா? என்னப்பா பண்றது? ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில பொழப்பு ஓடுது, என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அந்த வேய வச்சு பொழப்பு ஓடுது. மருந்தானே அடிச்ச? என்ன வாயில் அடிக்க சொல்றியா? இல்லண்ணா, மழையே பெய்யலையே, மருந்து அடிச்சிடாதுன்னு சொல்ல வந்தேன். நீங்க அடிக்கல? இதான் அடிச்சுதான் நிக்கிறேனே. அப்படியே ஊருக்கு முன்னாடி அடிச்சு அப்படியே அறுத்து தள்ளிடலாம் நினைச்சலோ. என்னப்பா பண்றது, எல்லாம் ஒரு ஆசைதான். ஆமா, இவர் அப்படியே 5 ஏக்கர் வச்சிருக்காரு. முட்டுக்கட்ட மூதேவி வச்சுக்கிறது 35 குழி, அதுக்கு தினமும் 300 பேரோட சண்டை. 10-15 ஏக்கர் வச்சுக்கிறவங்க கம்முன்னு தான்டா இருக்கான். இந்த 35 குழிய வச்சுட்டு நீ பண்ற பாடு இருக்க. ஆமா, அந்த முந்த நாள் எதுக்கு அந்த முன்னாடி கூட சண்டை ஓட்ட? மாட்டை வயல்ல விட்டு மேய்ச்சிட்டான்பா. அட நே பிடிச்ச நன்னாரி பையன், வாயில மேய்க்க சொல்ற? ஏன்டா மூதேவி, உன் வயல்ல மேய்ஞ்ச மாடு அவன் இல்லடா, உன் அண்ணன் மேயன்றா. அப்ப அதை நீ பாத்துட்டு தான் போயிருக்க. உன்ன மாதிரி வாயுள்ள மாட்டுக்கு இறக்க காட்டி என்ன கிடைக்க போகுதுன்னு வாயில்லா ஜீவனுக்கு இறக்க காட்டி கொஞ்சம் இறக்கி விட்டேன். இறக்கம் கட்டுறதுக்கு என் வயதான் கிடைச்சிச்சாடா உனக்கு? ஏன்டா அப்படி கட்ட நம்மளுக்கு தெரியுறீங்க? எது நான் விதைக்க விதை நெல் வாங்க காசு இல்லாம அடுத்த வீட்டுல இருந்து 1.5 படி விதை நெல் அல்ல, நீ அதை விடவா? இல்ல உரம் போட்டா காசு செலவா ஆகுமேன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டு முட்டை அவுத்து உரத்தால நீ இதை விடவா? இல்லப்பா, நான் தான் இனிமே வர மாட்டேன், ஒத்துக்க. சரி போய் விடு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நாளைக்கு இவன் மூட்டையிலும் கை வச்சிட வேண்டியது. ஓடா போயிட்டு இந்த கிடாக்கறியை ஒரு போட்டு போட்டு வரும். கிடாக்கஞ்சி பிடிச்சி யாரும் பார்க்கல.